என்ன கோவாலு, கொஞ்ச நாள் ஆளையே காணும், எங்கே போயிட்ட? அண்ணா ஒரு சின்ன வேலையை வெளில போயிருந்தேண்ணே. என்ன கூட நீங்கள் தேடுறீங்களா அண்ணே? ஏப்பா நீ வந்தால் ஏதாவது கதை சொல்லுவ, இல்லை ஏதோ சமையல் குறிப்பையாவது சொல்லுவ. அது ஈஸியான சமையல் குறிப்பாக தான் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச சமையல் குறிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நீ சொல்கிற, கேட்டுக்கலாம். ஏன் கேட்கணும் தெரியுமா? தெரியலண்ணே. பொதுவாக காது இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் நிறைய வேலை கொடுத்தீங்கன்னா வாய்க்கு வேலை கம்மியாயிடும். செவியின் சுவை உணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என்னன்னு வள்ளுவர் சொல்லுவார். காதுக்கு வேல்யூ தரணும்னுவார். செவியால் கேட்காத வாய் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படி சொல்லுவார். இப்போ ஜப்பான்காரங்களாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மீட்டிங் நடக்குது. ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் கெமிக்கல் பேசினா கூட யாரும் குறுக்க பேச மாட்டாங்க. அவர் சொல்கிற அந்த கெமிக்கலையும் நோட் பண்ணிப்பாங்க, அது வேறு எங்கேயாவது யூஸ் ஆகும்னு. சரி சரி, நான் கதை பேசுகிறவங்க கூட சேர்ந்து நீ சொல்லு, என்ன சமையல் குறிப்பு சொல்ல போகிற? ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தானே. அடட, எல்கேஜி குழந்தை கூட தெரியுமே, சும்மா சொல்லு, நீ இப்படி தான் சொல்கிற பார்க்கலாம். அண்ணே ஒரு 8 உருளைக்கிழங்கு நல்லா எடுத்துனேன், அலம்பி ஒரு குக்கரில் வச்சு ஒரு 3-4 சவுண்டுண்ணே, 4 சவுண்டு வரட்டுண்ணே, நல்லா வெந்துடும். அப்போ 2ஆக கட் பண்ணிக்கிட்டு தோலை உரிச்சிடணுண்ணே. அதுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக, ரொம்ப சின்னதில்லை, ஒரு அரை இதை வந்து ஒரு 3-4 பிரிச்சுக்கணும், கட் பண்ணி வச்சுக்கணுண்ணே. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கணுண்ணே, அலம்பிட்டு அதை அழகாக கட் பண்ணிக்கணுண்ணே. ஒரு வாணலியில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வெடிக்க விடணுண்ணே. அப்புறம் இந்த தக்காளியை போட்டு லேசாக வதக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நல்லா கலராக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அதை போடலாம். ஒரு 2-3 ஸ்பூனு இல்லை ஏதோ ஒரு காரப்பொடி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஜீனி எடுத்து அப்படியே மேலே புறப்புறப்புறம் அந்த ஒரு சினிமாவில் வடிவேலு சொல்கிற மாதிரி லேசாக அப்படி தூவிட்டு அப்படி பரட்டி நல்லா ரோஸ்ட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்றதோடு சாப்பிட்டா நல்லா இருக்குண்ணே. சூப்பர் கோவாலு. நம்ம பிறகு பார்க்கலாம் கோவாலு. பாய்.